வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நேபாள விமான விபத்தில் 18 பயணிகள் உயிரிழப்பு என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம், அரசை பொதுவாக நடத்துங்கள் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வேண்டுகோள். மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி. பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடாததால் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என நிர்மலா சீதாராமன் விளக்கம். பிரதமர் மோடியின் உண்மையான குணம் தமிழ் மக்களுக்கு எதிராக நஞ்சை உமிழ்வதுதான். மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் இன்று குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்துள்ளதாகவும் ஆவேசம். நேபாளத்தில் இன்று நிகழ்ந்த விமான விபத்தில் 18 பேர் உயிரிழப்பு. விமானியை தவிர அனைவரும் பலியான சோகம். விமானம் விழுந்து நொறுங்கிய கடைசி நிமிட காட்சிகளால் அதிர்ச்சி. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய ஆலோசனை கூட்டம். தமிழகத்திற்கான நீரை வழங்க வலியுறுத்தியதாக நீர்வளத்துறை செயலாளர் பேட்டி. கல்வராயன் மலைப்பகுதியை முதலமைச்சர் அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட வேண்டும். கல்வராயன் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை மேம்பாடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அறிவுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கூலிப்படையை ஏவியது எப்படி என்பது குறித்து வழக்கறிஞர் ஹரிஹரன் இன்று பரபரப்பு வாக்குமூலம். வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே அனைத்து திட்டமும் போடப்பட்டதாக பகீர் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் டொனால்டு டிரம்பை முந்தினார் கமலா ஹாரிஸ். ராய்ட்டர் இப்சோஸ் கருத்து கணிப்பின்படி டிரம்புக்கு 42% பேரும் கமலா ஹாரிஸுக்கு 44% பேரும் ஆதரவு. நேபாளத்தில் புறப்பட்ட சில நொடிகளில் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதை அருகே விழுந்து நொறுங்கிய விபத்தில் 18 பேர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் மலைகளை ஒட்டி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ளது. இதனால் இங்கு டேபிள் டாப் ரன்வே எனப்படும் குறுகிய ஓடுபாதையே உள்ளது. இந்த நிலையில் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பராமரிப்பு பணிக்காக சௌரியா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒன்று விமான பணியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என 19 பேருடன் போக்ராவுக்கு புறப்பட்டுள்ளது. அப்போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததால் அதன் இறக்கை பகுதி தரையில் மோதி ஓடுபாதையில் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இதில் விமானம் தீப்பற்றி எரிந்து பெரும் புகை மூட்டம் உருவானது. உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள், மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் சிக்கி 18 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் ஒரு விமானி மீட்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராஜா, இந்த விமான விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்துள்ளதா? விபத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நேபாளில் ஏற்பட்ட விமான விபத்திற்கான காரணம் ஓடுதளத்தின் மேல் எழுந்த விமானத்தின் ஒரு பக்க ரெக்கை ஓடுதளத்தில் உரசிய நிலையில் உடனே விமானம் தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அங்கே விபத்து நேர்ந்த பிறகு அந்த விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டிலிருந்து தற்போது வரை அங்கு ஏற்பட்ட விமான விபத்துகளால் கிட்டத்தட்ட 360 பேர் உயிரிழந்து உள்ளதாக கூறப்படுகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மத்திய பட்ஜெட்டில் தமிழகமும் தமிழும் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டிய டிஆர் பாலு, கனிமொழி, ஆர் ராசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் தமிழில் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தி தமிழகத்தை வஞ்சிக்காதே என முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநிலங்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பட்ஜெட்டில் இரு மாநிலங்கள் மட்டும் பயன்பெற்று இருக்கின்றன. சிலரை மட்டும் குசிப்படுத்துவதற்கான இது போன்ற பட்ஜெட்டை வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. மாநிலங்களவையில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் 60 பக்கங்கள் கொண்ட நிதியமைச்சரின் பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு, தமிழ் குறித்து ஒரு வார்த்தை கூட இல்லை என குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட பல்வேறு யோசனைகளை மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. விலைவாசி உயர்வை இந்த அரசு தீவிரமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் மக்களால் தண்டிக்கப்படுவாங்க. அதே சமயம் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நிராகரித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுமென்றே தவறான பிரச்சாரம் செய்யப்படுவதாக தெரிவித்தார். பட்ஜெட்ல சில மாநிலங்களின் பெயர்கள் குறிப்பிடாததால அவை புறக்கணிக்கப்பட்டதா அர்த்தமில்ல. காங்கிரஸ் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டுகள்ல எல்லா மாநிலங்களின் பெயரும் இடம்பெற்றிருந்ததா? பட்ஜெட் மீதான விவாதத்தில் மக்களவையில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன், பிரதமர் மோடியின் உண்மையான குணம் தமிழ் மக்களுக்கு எதிராக நஞ்சை உமிழ்வதுதான் என குற்றம் சாட்டினார். இதனிடையே மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய தமிழக எம்பிக்கள் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காதது, மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருப்பது, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு போதிய அளவில் வெள்ள நிவாரணம் வழங்காது ஆகிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி பேசினர். மக்களவையிலே பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு சுமார் 20 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாளையும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 2வது நாளாக பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பதிலுரையுடன் பட்ஜெட் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே டெம்போ ஓட்டுநர் ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதற்காக குடும்பத்தோடு விஷம் குடிப்பது போல் வீடியோ வெளியிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. குடும்ப தகராறில் கணவன் மனைவி இருவரும் விஷம் குடித்துவிட்டு 6 மாத கைக்குழந்தைக்கும் விஷத்தை ஊட்டும் இந்த காணொளி வெளியாகி காண்போரை பதைக்க வைத்தது. பெண்ணாகரம் அருகே உள்ள புதுக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் டெம்போ ஓட்டுநர் மணி. இவருக்கு சந்தியா என்கிற பெண்ணுடன் திருமணமாகி 6 மாதத்திற்கு முன்தான் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் டெம்போ ஓட்டுநர் மணிக்கு குடும்ப தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த மணி தனது டெம்போவில் குடும்பத்துடன் விஷம் அருந்துவது போல் வீடியோ பதிவு செய்து அதனை மற்ற உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளார். கடைசி என் கையாலேயே அது உயிர் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அது என் கையால் அந்த உயிர் போனாலும் ஆனால் உயிர் போகிறதுக்கு காரணம் முக்கால்வாசி முழுசு எல்லாமே இந்த 3 பேர் மட்டும்தான். அதில் தாங்கள் உயிரிழந்தால் அதற்கு சேட்டு, தேவன், பழனி ஆகிய 3 பேர்தான் காரணம் என மணியும் அவரது மனைவி சந்தியாவும் குறிப்பிட்டுள்ளனர். சேட்டு, தேவன், பழனி என் 3 பேர் மட்டும்தான் என் சாவு காரணமோடைய, வேறெல்லாம் யாரும் இல்லை. இவங்க 3 பேரும் என்னை அடித்தாங்க, எனக்கு கொன்று போடுவோன்னு மிரட்டுறாங்க. அதுக்கோசம் மட்டும்தான் நான் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு சேர்த்து போயிடுறான் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நான் பயந்துக்கிட்டுல ஒன்றும் சாவலை. இப்படி குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வது போல் வீடியோவில் பதிவு செய்துவிட்டு மணி மாயமானதால் வீடியோவை பார்த்து அவர்களது உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வச்சிரு பாப்பால கொஞ்சம் ஊற்றி போடலாம். பால் டூப்பில் கலந்து பால் டூப்பில் எல்லாத்தையும் கலப்படியே. இதனையடுத்து சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோவை கொண்டு அந்த தம்பதியை தீவிரமாக தேடிய போலீசார் மேச்சேரி அருகே உள்ள பழையூர் சோதனை சாவடியில் அவர்களை மீட்டனர்.
போலீசாரின் விசாரணையில் அவர்கள் உண்மையில் விஷம் அருந்தாமல் உறவினர்களை பயமுறுத்துவதற்காக வீடியோ எடுத்தது தெரிய வந்தது. அது மட்டுமின்றி அவர் இதேபோல் ஏற்கனவே ஓரிரு முறை தற்கொலை மிரட்டல் விடுத்தது தெரிய வந்ததால் மணியின் உறவினர்களை அழைத்த போலீசார் அவர்கள் முன்னிலையில் தம்பதிக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் பென்னாகரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையில் வழக்கறிஞர் ஹரிஹரன் அளித்துள்ள வாக்குமூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் ஆற்காடு சுரேஷின் கூட்டாளியான வைரமணியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிய தகவல்கள் இவை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு, அருள், அஞ்சலை, மலர்கொடி உள்ளிட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபல ரவுடி சம்பவ் செந்தில், சீசிங் ராஜா உள்ளிட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர். பொன்னை பாலு, ஹரிஹரன், அருள், ராமு ஆகியோரை மீண்டும் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக கடந்த 2 நாட்களாக பாஜக பிரமுகர் மின்ட் ரமேஷிடம் நடைபெற்ற விசாரணை முடிவடைந்தது. மறுபுறம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் போட்டது யார், கூலிப்படையை ஏவியது எப்படி என்பது குறித்து பல்வேறு விவரங்களை வழக்கறிஞர் ஹரிஹரன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. வாட்ஸ்அப் மூலம் அனைத்து திட்டத்தையும் சம்போ செந்தில் கூறியதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதேபோல் பெரம்பூர், புழல் உள்ளிட்ட இடங்களுக்கு வழக்கறிஞர் அருளை நேரில் அழைத்து சென்று போலீசார் அவரிடம் இன்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நெல்லையில் வைத்து ஆற்காடு சுரேஷ் கூட்டாளியான வைரமணி இன்று கைது செய்யப்பட்டார். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். மேலும் 2 முக்கிய ரவுடிகளுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த 2 ரவுடிகளையும் கைது செய்தால் மட்டுமே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கியமான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஞ்சித். நன்றி சதீஷ் முருகன். விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசை இன்று எச்சரித்துள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக தமிழக முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் உதயநிதியோ ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருடன் சென்று கல்வராயன் மலைப்பகுதியை பார்வையிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர நாட்டை காப்பாற்றாது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தோற்கடித்தவர்களை பழிவாங்க வேண்டாம், விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என மத்திய அரசை விமர்சித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் புறக்கணிப்பது நகைப்புக்குரியது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேலும் முதல்வரின் முடிவால் தமிழக மக்களுக்கு தான் பாதிப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என கூறிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், கட்சியை ஒருங்கிணைக்க தடைக்கல்லாக இருப்பது பழனிசாமி தான் என விமர்சித்தார். பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை ஏற்கிற வரை அதற்கு வாய்ப்பில்லைன்னு தான். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எந்தவிதமான அனுமதியையும் தற்போது வரை வழங்கவில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நீரை வழங்க வலியுறுத்தியதாக தமிழக நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் தெரிவித்தார். மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவிட்டபடி நம்மளுடைய அதன் அடிப்படையில் மாதந்தோறும் கர்நாடக அரசு அதை கொடுக்கணும்னு தான் நம்ம வலியுறுத்திட்டுருக்கிறோம் தொடர்ந்து. ஸோ அதை தொடர்ந்து மிக நெருக்கமாக கண்காணிக்க வேணுங்கிறத நம்ம இந்த கூட்டத்தில் தீவிரமாக வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும் சூழல் உள்ளதாக கூறிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் இந்த ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி முதல்வர் ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு திருச்சியில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் தினேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். திருச்சியில் இடத்தை தேர்வு செய்யும் பணியில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ரி ஆனந்த் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. விரைவில் கட்சியினுடைய கொடி, மாநாடு நடைபெறும் இடம் மற்றும் தேதிகள் அனைத்துமே கட்சியினுடைய தலைமையிலிருந்து முறையாக அறிவிப்பு வெளியாகும் என திருச்சி மாவட்ட கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ரஞ்சித். நன்றி தினேஷ். அரசு பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது.
6ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. ஆகஸ்ட் மாதம் இத்திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான வழிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற ஆதார் எண் கட்டாயம் எனவும் மாணவர்கள் ஆதார் எண் வைத்திருக்க தேவையான நடவடிக்கைகளை கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்தி தமிழகத்தில் உள்ள அவரது பூர்வீக கிராம மக்கள் பேனர் அடித்து வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்ற கருத்து கணிப்பில் டொனால்டு டிரம்பை கமலா ஹாரிஸ் முந்தியுள்ளார். கமலா ஹாரிஸ் நன்கொடை 5000 ரூபாய். மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரத்தில் இருக்கும் இந்த கோயிலுக்கு அமெரிக்க அதிபர் வேட்பாளரும் தற்போதைய துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் ஏன் நன்கொடை வழங்க வேண்டும்? அமெரிக்காவின் வாஷிங்டனில் இருந்து சுமார் 14000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் துளசேந்திரபுரத்திற்கும் கமலா ஹாரிஸுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விகளுக்கான விடை கமலா ஹாரிஸின் முந்தைய தலைமுறையில் இருந்து தொடங்குகிறது. துளசேந்திரபுரத்தில் பிறந்த கமலா ஹாரிஸின் தாத்தா PV கோபாலன் அப்போதைய பிரிட்டிஷ் அரசால் ஜாம்பியா நாட்டுக்கு அகதிகளை கணக்கெடுக்கும் பணிக்காக அனுப்பப்பட்டார். அங்கிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த PV கோபாலனின் இரண்டாவது மகளான ஷியாமலாவுக்கும் ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்த அவரது கணவருக்கும் பிறந்தவர்தான் கமலா ஹாரிஸ். அந்த வகையில் கமலா ஹாரிஸின் பூர்வீகம் இந்த துளசேந்திரபுரம் தான். தற்போது அமெரிக்காவின் துணை அதிபராக இருக்கும் கமலா ஹாரிஸ் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகியதால் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக களமிறங்க உள்ளார். இதனால் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றுள்ள துளசேந்திரபுரம் கிராம மக்கள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். இது மட்டுமா, அமெரிக்க அதிபர் தேர்தலில் நம் மண்ணின் தவ புதல்வி கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் என பேனர் வைத்திருப்பதும் கவனம் பெற்றுள்ளது. கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபராக துளசேந்திரபுரம் கிராமத்திற்கு வருகை தர வேண்டும் என மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள அந்த கிராம மக்கள் இந்தியாவிற்கு அவர் எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து துளசேந்திரபுரத்தைச் சேர்ந்த அசோகன், சாந்தி, நடராஜன் கூறுகையில், இந்த பெண்மணி வெற்றி பெற்று இந்த பகுதிக்கு வந்தால் எங்களுக்கும் பெருமை. இந்திய துணைக்கண்டத்திலேயே துளசேந்திரபுரம் என்ற ஊரே வெளி உலகிற்கு தெரிவதற்கும் தெரிந்தால் எங்களுக்கு பெருமை என்று நினைக்கிறோம். அதிபரா நல்லா வெற்றி அடைஞ்சு அவங்க எல்லா மக்களும் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும். ஏழை மக்களுக்கு, முக்கியமா ஏழை மக்களுக்கு எல்லாம் செய்யணும். வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்க வெற்றி பெற்று வந்தாங்கன்னா ஒரு முறை நேராக இங்கே வரணும், இந்த ஊருக்கு வரணும். இதனிடையே அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் டொனால்டு டிரம்பை கமலா ஹாரிஸ் முந்தியுள்ளார். ராய்டர்ஸ் இப்சோஸ் கருத்து கணிப்பின்படி டிரம்புக்கு 42% பேரும் கமலா ஹாரிஸுக்கு 44% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்பு ஜோ பைடனை விட டிரம்புக்கே அதிகம் பேர் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருத்து கணிப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதால் துளசேந்திரபுரம் கிராம மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றனர். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியை நின்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.